வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் கவிதைகள் எழுதுகிற எல்லாரும் தங்களுடைய முன் உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் ஏன் குருவாகவே நினைக்கிறவங்களில் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் பாரதியார். நம்ம எல்லாரும் புரட்சிகரமாக ஒரு வசனத்தை எழுதும்போது மனசில் முதல்ல வர ஒருத்தர் தான் பாரதியார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பாரதியாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிபி 1882 டிசம்பர் 11 திருநெல்வேலி, அதாவது இப்போ இருக்க தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தான் இவர் பிறந்தார். இவரோட பெற்றோர்கள் சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாள். இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியம் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்படுறாரு. 1887 இவரோட 5வது வயசுல தாயார் இறந்துடுறாங்க. இவரோட தந்தை ஆங்கிலமும் கணிதமும் கற்று ஒரு பொறியியலாளராக வரணும்னு விரும்பினார். இவர் 1897 15வது வயசுல செல்லம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்கிறாரு. 1898 இவரோட தந்தை இறந்துடுறாரு. கொஞ்ச காலம் எட்டயபுரத்தில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் காசி சென்று 4 ஆண்டுகள் இருக்காரு. சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கில மொழியும் கற்றுக்கிறாரு. இவருக்கு தங்கம்மாள், சகுந்தலான்னு 2 குழந்தைகள் இருந்தாங்க. இவர் ஒரு ஹிந்து சமயத்தை சேர்ந்தவர். இவர் தன்னோட ஆரம்ப கல்வியை திருநெல்வேலி, வாரணாசி போன்ற இடங்களில் படிக்கிறாரு. இவர் சுதேசமித்ரன், ஹிந்து, பாலபாரதா, விஜயா, சக்கரவர்த்தினி, இந்தியா உட்பட பல இதழ்களிலும் செய்தித்தாள்களிலும் எழுதி வந்தார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, சின்னஞ்சிறு கிளியே, விநாயகர் நான்மணி மாலை, விடுதலை பாடல்கள், புதிய ஆத்திச்சூடி உள்ளிட்ட பல நூல்களையும் பாடல்களையும் எழுதியிருக்காரு. மேலும் பதஞ்சலி யோக சூத்திரம், பகவத்கீதை போன்ற நூல்களையும் தமிழ் மொழி பெயர்ப்பும் செஞ்சிருக்காரு. இந்தியாவில் முதலா நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் இவரோடது தான். இவர் விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதியை தன்னோட குருவா கருதினாரு. இவர் தமிழ் மொழி மீது தீராத பற்று கொண்டவர். இவரோட படைப்புகள் எல்லாம் அரசியல், சமூகம், ஆன்மீக கருப்பொருளை உள்ளடக்கியதா இருந்துச்சு. 1901 தமிழ்நாட்டுக்கு வந்து எட்டயபுரம் அரண்மனையில கவிஞரா வேலை பார்க்கிறாரு. அதே ஆண்டு இவர் எழுதிய பாடல்கள் விவேக பானு இதழ்ல வெளியாகுது. அப்புறம் சுதேசமித்ரன் இதழ்ல இணையாசிரியரா சேர்றாரு. 1905 டிசம்பர் காசில நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜியின் கீழ் கல்கத்தால நடந்த மாநாட்டிலையும் கலந்துக்கிறாரு. இவரோட பாடல்கள் தேசியவாதம் முதல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை பற்றிய சிந்தனைகள் வரை பல கருத்துக்களை உள்ளடக்கியதா இருந்துச்சு. இவர் உருசிய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி பற்றியும் எழுதியிருக்காரு. 1908 பிரித்தானியர்கள் சிதம்பரனாரை கைது செய்து பின் இந்தியா நாளிதழின் உரிமையாளரையும் கைது செய்கிறாங்க. இவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதை அறிஞ்சு பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த பாண்டிச்சேரிக்கு தப்பி போறாரு. பாண்டிச்சேரியில் வாழ்ந்தப்ப இந்தியா விஜயா போன்ற தமிழ் நாளிதழ்களையும், பாலபாரதம் என்ற ஆங்கில மாத இதழையும், சூரியோதயம் என்ற உள்ளூர் வார இதழையும் வெளியிடுறாரு. 1912 இவரோட பிரபலமான படைப்பான குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு போன்றவைகள் இயற்றப்படுது. 1918 கடலூர் பக்கத்துல பிரித்தானியா இந்தியாவுக்குள்ள இவர் நுழைந்த உடனே கைது செய்யப்படுறாரு. நவம்பர் 20 முதல் டிசம்பர் 14 வரை 3 வாரங்கள் கடலூர் மத்திய சிறையில அடைக்கப்படுறாரு. அப்புறம் அன்னிபெசன்ட் ராமசாமி ஐயர் முயற்சியால இவர் விடுவிக்கப்படுறாரு. 1919 பாரதி முதன்முறையா மகாத்மா காந்தியை சந்திக்கிறாரு. இவர் தன்னோட கவிதைகள்ல புதுமையான யோசனைகளையும் நுட்பங்களையும் வெளிப்படுத்தினாரு. இந்திய தேசியம், காதல், குழந்தை பருவம், இயற்கை, தமிழ் மொழியின் மகிமை போன்ற பல்வேறு தலைப்புகள்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியும் பல இந்து தெய்வ பாடல்களை பாடியும் இருக்காரு. அரவிந்தர், பாலகங்காதர் திலகர், சுவாமி விவேகானந்தர் போன்றவர்களோட உரைகளை மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கவி புனைந்திருக்காரு. இவர் பெண் விடுதலை, ஜாதி மறுப்பு, குழந்தை திருமணம் போன்றவற்றை எதிர்த்து போராடியிருக்காரு. இவருக்கு மகாகவி, பாரதியார், வீரகவி, சுப்பையா, முண்டாசு கவிஞன், சக்திதாசன் போன்ற பல பெயர்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி போன்றவராகவும் இருந்திருக்காரு. நினைவு சின்னங்கள்: எட்டயபுரத்தில் இவர் பிறந்த இல்லம், புதுச்சேரியில் இவர் வாழ்ந்த இல்லம், திருவல்லிக்கேணியில் இவர் கடைசியாக இருந்த இல்லம் ஆகியவை நினைவு இல்லங்களா பாதுகாத்து வருது. எட்டயபுரத்தில் பாரதியின் 7 அடி உயரச்சிலை, மணிமண்டபம், இவரின் வாழ்க்கை தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கு. 1987 எழுத்தாளர்களுக்கு உயர்ந்த தேசிய விருதான சுப்பிரமணிய பாரதி விருது நிறுவப்படுது. இந்திய அரசாங்கத்தின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் இலக்கியத்தில் சிறந்த படைப்புகளை எழுதுபவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. 1982 கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகம் நிறுவப்படுது. பல இடங்கள்ல இவரின் சிலைகள் இருக்கு. இவரோட பேர்ல பல பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு வருது.
தமிழ்ல 2000ஆம் ஆண்டு பாரதி என்ற திரைப்படம் வெளியாகி அந்த ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பெறுது. பாரதியாரின் இறுதி காலம். 1920ஆம் ஆண்டு சிறையிலிருந்து வந்த இவர் உடல்நலக் குறைவு மற்றும் ஏழ்மையோட போராடி கொண்டிருந்தாரு. இவர் வழக்கமா உணவளிக்கிற திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலோட லாவண்யா என்ற யானை ஒரு நாள் இவர் தேங்காய் கொடுக்குறப்ப இவரை தாக்குது. அதனால இவர் உடல் நலம் பாதிக்கப்படுது. இவர் தன்னோட கடைசி உரையை ஈரோடு கருங்கல் பாளையம் நூலகத்துல மனிதன் அழியாதவன் என்ற தலைப்புல நடத்துறாரு. 1921 செப்டம்பர் 11ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவுல பாரதியார் உயிர் இறந்துடுறாரு.